புரட்டாசி மாதம்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் திருப்பதி பெருமாளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தெரிஞ்சுக்கலாமா? லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏன் தங்கள் முடியை திருப்பதியில் காணிக்க செலுத்துகிறாங்கன்னு தெரியுமா? இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, ஒரு தியாகம் மற்றும் தெய்வீக அன்பின் கதை. வெங்கடேஸ்வர சுவாமி பூமியில வாழ்ந்த போது ஒரு மாடு மேய்ப்பவர் ஒரு முறை அவரது தலையில கோடாரியால அடித்தாரு. அந்த காயத்தால அவரது தலையின் ஒரு பகுதி மொட்டையானது. அங்கு முடி மீண்டும் வளரவே இல்லை. இதை கண்ட ஒரு கந்தர்வ இளவரசியும் கடவுள் பாலாஜி மேல உண்மையான பக்தியுமான நீலாதேவி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாங்க. அவங்க தன் கூந்தலின் ஒரு பகுதியை வெட்டி தனது தெய்வீக சக்திகளை பயன்படுத்தி அதை கடவுள் பாலாஜிக்கு காணிக்கையா அளிச்சாங்க. மொட்டை பகுதியும் மீட்டெடுத்தார். கடவுள் பாலாஜி அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒரு வாக்குறுதியை அளித்தார். உண்மையான பக்தியுடன் தம்மிடம் வரும் எந்த ஒரு பக்தரும் தங்கள் முடியை கூட காணிக்க அளிக்கலாம் என்றார். வழங்கப்படும் அனைத்து முடிகளையும் நீலாதேவி அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் இன்று லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதியில வெங்கடேஸ்வர சுவாமியின் காலடியில முடி காணிக்க செலுத்துறாங்க. இந்த தகவலை திருப்பதி செல்லும் ஒருவரோட ஷேர் பண்ணிட்டு, மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் தெய்வீக கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.